ஸோ ஹாய் guys, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் APK motovlogs. ஸோ இந்த vlogல இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா Yamaha RX135ஓட சின்ன மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். ஸோ எஸ்டர்டே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் இன்ஸ்டாகிராமில். ஸோ அவருக்காக இந்த வீடியோ. எகைன் இப்போ நான் எங்கே கிளம்பிட்டுருக்கேன்னா ஒரு சின்ன வேலையை வெளியே கிளம்பிட்டுருக்கேன். ஸோ போகிற வழியில் அப்படியே இதை ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது இந்த மாதிரி 2 ஸ்ட்ரோக் வெஹிக்கிள்லாம் வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் சார்ஜு இப்போ இருக்கிற R15 V3 இருக்கட்டும், இல்லை வந்து டாமினார், இல்லை ஹிமாலயன், ராயல் என்ஃபீல்டு, இல்லை கிளாசிக் 350. ஸோ எந்த பைக் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தா எப்படி இருந்தாலும் மினிமம் ஒரு 4000க்கு மேலே போயிடும். பட் இந்த மாதிரி ஓல்ட் ஸ்கூல் பைக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமமாக ஒரு 1000-1500 ரூபாய்க்குள்ளேயே மொத்தமாக என்டையர் சர்வீஸே பண்ணிடலாம். ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ வந்து நிறைய பேர் வந்து RXோட க்ரேஸ் வந்து இன்னும் குறையாமல் வந்து நிறைய பேர் பைக் எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸே 2-3 பேர் வந்து இப்போ பைக்ஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மேக்ஸிமம் வந்து RX100 தேடிட்டு இருக்காங்க. 135 தான் மேக்ஸிமமாக இருக்குது. பட் அது வந்து 3 ஓனர் 4 ஓனர் அப்படின்ட்டு போயிட்டுருக்குது. நானும் வந்து ஒன்ஸ் அப்பான டைம் வந்து RX100 ஒன்று தேடிட்டு இருந்தேன். அது பிளாக் கலரு. ஸோ எங்கள் வீட்டுக்கு எங்கள் டேடி கேட்டாருன்ட்டு நான் தேடிட்டு இருந்தேன். பட் அது வந்து ரொம்ப ரேராக இருக்குது. சிங்கிள் ஓனர் பைக் ஒன்று கிடச்சிது. பட் அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 85க்கு மேலே சொல்கிறாங்க. ஸோ 85ன்றது வந்து ரொம்ப அதிகமாக நான் ஃபீல் பண்ணேன். அதனால் வந்து சரி ஓகே, அப்புறம் பார்ப்போம் வேறு எதனா வண்டி கிடைக்குதா அப்படின்ட்டு. ஓகே கேஸ், இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 பாயிண்ட் பக்கம் சொல்கிறேன். 5 பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பைக்கு வந்து ரைடிங் ஸ்டைல். நீங்கள் என்ன தான் வந்து வண்டியை எத்தனை தடவை சர்வீஸ் பண்ணாலையும் நீங்கள் வந்து ரைடிங் ஸ்டைல்ன்ட்டு ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமமாக வந்து இவ்வளோ ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுவீங்க, இல்லை மினிமமாக இவ்வளோ ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுவீங்க. ஸோ அது ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை பொறுத்து நீங்கள் வண்டி மெயின்டெனன்ஸ் வந்து 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸா, இல்லை 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸா, இல்லை 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணுறதா அப்படின்றத வந்து டிசைட் பண்ணலாம். ஸோ என்னோட ரைடிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 80 போவேன், மினிமம் வந்து 60ல் போவேன். இந்த 60 to 80 இந்த ரேஷியோக்குள்ளே தான் நான் வண்டி மெயின்டைன் பண்ணுவேன். இதனால் என்னோடய சர்வீஸ் டைம் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நான் பைக் வந்து சர்வீஸ் விட்டே ஆகணும். அந்த ஸ்டேஜுக்கு இருக்கும். இல்லைன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 மந்த்ஸ் வரையும் ஓட்டிட்டு அதுக்கப்புறமே சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் என்னோடய சர்வீஸ் ஷெடியூல். ஸோ இந்த வியூவை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஸோ ரீசெண்டாக வந்து இப்போ ராயல் என்ஃபீல்டு பைக் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட ஃபோட்டோஷூட்டில் இங்கே எடுத்தோம். இன்னும் 2-3 வீடியோஸ்லாம் எடுத்திருக்கோம். அந்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறோம். தென் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பைக்குக்கு வந்து பெட்ரோல் போடுறது ஒரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ என்னோடய பழைய சேனலில் சொல்லியிருப்பேன். ஒரே பங்க்கில் வந்து பெட்ரோல் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்ஜின் கண்டிஷன் வந்து ஒரு செட் ஆகும். ஒரே மாதிரி ஃபியூயல் வந்து போடுறதுனால உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ரொம்ப வேரியேஷன்லாம் இருக்காது. இன்றைக்கி வந்து நான் எப்போவுமே என் வண்டிக்கு வந்து ரெகுலராக பார்த்திங்கன்னா நான் பாரத் பெட்ரோலியமில் தான் போடுவேன். மேக்ஸிமம் ரேராக தான் வந்து நான் அதர் பெட்ரோலியம் போவேன். அப்படி பண்ணால் இந்தியன் ஆயில் போவேன், இல்லைன்னா HP போவேன். ஸோ பட் நான் மேக்ஸிமமாக கிட்டத்தட்ட ஒரு 85% வந்து நான் பாரத் பெட்ரோலியம் தான் போடுவேன். என் வண்டிக்கு அப்படியே செட் ஆகிடுச்சு. அதேமாரி ஆயில் பார்த்திங்கன்னா, அதாவது வந்து இன்ஜின் ஆயில் பார்த்திங்கன்னா நான் வந்து மேக்கே தான் போவேன். சேம் பிராண்ட், பெட்ரோல் என்ன பிராண்டில் போகிறேனோ அதோ பிராண்டில் தான் வந்து நான் வந்து இப்போதைக்கு இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஒரு திங், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடம் ஞாபகம் இருக்கா, நான் ஒரு டைம் கீழே விழுந்தேன் என் வண்டியில் இருந்து. ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். நான் எப்படி விழுந்தேன், என்ன திங்ஸ் அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் ஈவன் இப்போ ரைட் பண்ணிங்கன்னா சேஃப்டி கியர்ஸ் போட்டுக்கோங்க. இப்போதைக்கு நான் க்ளவுஸ் போட்டிருக்கேன், ஹெல்மெட் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தான் நாங்கள் போயிட்டு வர்றது. ஸோ அதனால் இது மட்டும் நான் போட்டிருக்கேன். எகைன் நான் போகிற ஸ்பீடு உங்களுக்கே தெரியும். நான் 60 to 80 தான் போவேன். இதுக்கு மேலே போக மாட்டேன்.
ஸோ தென் அடுத்து நம்ம மெயின்டெனன்ஸ் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை வந்து நீங்கள் ப்ராப்பராக துடைக்கிறது, அது மீன் க்ளீன் பண்ணுறது. ஸோ வண்டியை க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெகுலராக வச்சுக்கோங்க. பட் நான் வந்து இப்போ ஒர்க்குக்கு போயிட்டுருக்கறனால வீக்லி ஒன்ஸ் வந்து நான் வண்டியை க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா நான் எடுத்துகிட்டு போயிட்டு வர்றது வந்து வண்டி கம்மி தான், அதாவது வீட்டிலேருந்து கம்பெனிக்கு போயிட்டு வர்றது டிஸ்டன்ஸ் கம்மி தான். ஸோ எங்கள் ஊரில் வந்து இந்த பொல்யூஷன் அதிகமாக இருக்காது. ஏன்னா ரொம்ப ஒரு வில்லேஜ் சைடில் இருக்கிறதுனால அதிகமாக இந்த மண் பிறக்கிறது, தூசி அடிக்கிறது அதிகமாக இருக்காது. அதனால் வந்து நான் ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து நான் வண்டியை லைட்டாக தொடச்சி வைப்பேன். மந்த்லி ட்வைஸ் வந்து நான் வண்டி வந்து வாட்டர் வாஷ் பண்ணுவேன். ஸோ இதனால் என்ன நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயினெல்லாம் வந்து நல்ல லூப்ரிகண்ட்டாகவே இருக்கும், அதில் அதிகமாக மண் படாது, டஸ்ட்டு படியாது. அகைன் வந்து கார்பரேட்டரை சுற்றி வந்து உங்களுக்கு அழுக்கு மாதிரி பிடிக்கும், அப்படியே இந்த டஸ்ட்டு படிஞ்சு படிஞ்சு கருப்பு கலர் இருக்கும். அது வண்டியோட லுக்கே வந்து கேவலமாக காட்டுற மாதிரி இருக்கும். அகைன் வந்து வண்டியில் இருக்கிற இந்த க்ரோம் பார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த ஹேண்டிலு, சைலன்சரு, ஏகப்பட்ட க்ரோம் பார்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து லைட்டாக வந்து பாலிஷ் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வண்டியை எப்படி லுக்காக வச்சுக்கிறது அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் அதோட வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், எல்லாம் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். RX ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ போய் செக் அவுட் பண்ணுறதுனா போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தென் இதில் தான் அங்கே கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு ஓவராலாக கவர் பண்ணியிருப்பேன். நீங்கள் சர்வீஸ் எந்த டியூரேஷனில் பண்ணுறீங்க, பைக்கு எந்த ஸ்டைலில் ரைட் பண்ணுறீங்க, அகைன் வந்து பைக்குக்கு என்ன மாதிரி ஃபியூல் யூஸ் பண்ணுறீங்க, ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமேலே எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, இதெல்லாம் தான் ஒரு 5 திங்ஸ் தான், சிம்பிளான திங்ஸ் தான். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய திங்ஸ்லாம் இருக்குது. செயின் ஸ்ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து நம்ம வந்து ஃபோக் ஆயில் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை டயரை வந்து நீங்கள் ப்ரெஷர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது கூட உங்களுக்கு வந்து மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். என்ன பிராண்டட் டயர் யூஸ் பண்ணுறோம், அது டயர் எந்த மாதிரி தேயுது, இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு மைலேஜ் வந்து 1 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன் வரும் மைலேஜில். ஸோ என் பைக்குக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து 50+ கிடைக்குது எனக்கு. ஸோ நிறைய பேர் கேட்குறதா உங்கள் பைக்கோட மைலேஜ் என்ன ப்ரோன்னு கேட்குறாங்க. ஸோ என்னோடய பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 50 கிடைக்கும், சாலிடாக 50 கிடைக்கும். இன்கேஸ் நான் வந்து ஒரு 90-95 மேலே போனேன்னா அப்படியே எனக்கு வந்து 6 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அப்படியே ட்ராப் ஆகும். 43, 40, 42 அப்படி மாதிரி கிடைக்கும் நான் ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணேன்னா. ஸோ நான் ரெகுலராக வந்து நானே வண்டி ஓட்டுறதுனால வந்து உங்களுக்கு சாரி என்ன சொல்ல வரேன்னா, ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் ஹேண்டடாக வண்டி ஓட்டுங்க. அதாவது நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா உங்கள் வண்டி யாருக்கு ஓட்டுறதுக்கே தராதிங்க. அப்படி நீங்கள் வண்டியை ஓட்டி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து எப்பவுமே ட்ராப் ஆகாது, சாலிடாக கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் வண்டியை வேற ஒருத்தர் ஓட்டுறாங்க, நீங்கள் ஓட்டுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஓட்டுறாங்க, விரட்டுறாங்க அப்படின்னா மைலேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக நிற்காது. ஒரு டைம் பெட்ரோல் போட்டிங்கன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும், ஒரு 45-50 பக்கம் வரை வரும். இதே என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுத்து அவங்களாம் இப்படிலாம் ஓட்டி வந்தாங்கன்னா எனக்கு வந்து சில டைம்ஸ் வந்து 40 தான் கிடைக்கும், 10 கிலோமீட்டர் அப்படி அடி வாங்கும். ஸோ இது எல்லாமே வந்து பைக்கோட மெயின்டெனன்ஸில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு நான் எதனா சொல்லியிருப்பேன், வேல்யூபிள் பாயிண்ட்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் வேறு என்ன சொல்கிறது, டயர் பற்றி சொல்லணும்னா நான் வந்து எதுவுமே அலாயெலாம் எதுவுமே மாடிஃபை பண்ணல, நார்மலாக ஃபோக் வீலை தான் போட்டிருக்கேன். எப்பவுமே நான் வந்து பெட்ரோல் அடிக்க போனேன்னா இல்லைன்னா கடைக்கு எதனா வந்தேன்னா வந்து நான் ஏர் ப்ரெஷர் வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ ஏர் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி இருக்குது, அதை நான் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இன்கேஸ் நான் அதை ஆர்டர் பண்ணி பை பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து அது என்ன ப்ராடக்ட்னு நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நான் ஃபோட்டோ மட்டும் போடுறேன். அது ஒரு சின்ன நாப் மாதிரி இருக்கும், டயரில் வந்து அந்த மவுத்தில் வந்து மாட்டிக்கிற மாதிரி. ஸோ அதில் ஒரு 3 கலர் இருக்கும், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் டயரில் என்ன ப்ரெஷர் இருக்குது, லோவா ஹையா அப்படின்ட்டு. ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து நான் அந்த ப்ராடக்டை வாங்கிட்டு உங்களுக்கு வந்து நான் அதோட யூசர் ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு யூசர் ரிவ்யூவை ஆட் பண்ணுறேன். இப்போ நான் போபோ சார்ஜர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், பாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணுது.
ஆர்எக்ஸுக்குன்னே மேக் பண்ண மாதிரி இருக்குது சொல்லப்போனால். இதில் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஐஃபோன் எஸ்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்னதாக ஒரு கிரே கலர் ஒரு ஃபோன் வச்சுருப்பேன். அந்த ஃபோன் வந்து அதோட ஃபோன் சைஸ் பார்த்தீங்கன்னா 4.3 4.5 பக்கம் வரும் என்டையர் சைஸு. ஸோ அந்த ஃபோனில் இருந்து கிட்டத்தட்ட எங்கள் டேடியோட ஃபோன் சாம்சங் M11 நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபோன் வரையும் சப்போர்ட் ஆகுது. இதில் கூகுள் மேப்ஸுக்கு வந்து சூப்பராக இருக்குது, இந்த வியூ வேறு லெவலில் இருக்குது. மறக்காமல் நீங்கள் ஏன்னா ஆர்எக்ஸுக்கு வந்து மொபைல் ஹோல்டர் வித் சார்ஜர் வாட்டர் ப்ரூஃபோடு வேணும்னா போபோ வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், மறக்காமல் வாங்கிக்கோங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா QC 3.2 வேறு லெவலில் இருக்குது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இங்கே தெரிகிற மலை வந்து சென்னி மலை. ஒரு நாள் இங்கேயும் போவோம் நான். ஸோ மேலே ஒரு நாள் போயிட்டு சின்ன ரிவ்யூ மாதிரி கொடுக்குறேன். தென் ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஒரு 5 டிப்ஸ் தான் ஓவராலாக சொல்ல வந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மெயின்டெனன்ஸில் இன்னொரு திங் இருக்குது. நீங்கள் வந்து ஆயில் வந்து பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணி போடுறீங்களா இல்லை சைடு ஆயில் டேங்க்கில் ஊற்றுறீங்களா அப்படின்ட்டு 2 டைப்பில் போடுவோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பெட்ரோல் டேங்க்கில் ஊற்றும் போதே ஆயில் அதை கூட மிக்ஸ் பண்ணி தான் ஊற்றுவேன். ஏன்னா அது வந்து அப்போ தான் ஈஸியாக வந்து கன்வெர்ட் ஆகும், பேர்ன் ஆகி வெளியே போயிடும். இன்கேஸ் சைடு ஆயிலில் வந்து ஊற்றும் போது பம்ப் எதனா நமக்கு ப்ராப்பராக ஒர்க்கிங் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து வெறும் பெட்ரோல் மட்டும்தான் பேர்ன் ஆகும், ஆயில் வந்து போகாது. அதனால் இன்ஜின் டக்குன்னு ஹீட் ஆகும், இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து நல்ல பம்பாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. என்னோடய பம்ப்லாம் வந்து என்னோடய RX135 பம்ப் வந்து ரீசெண்டாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது வந்து கரெக்டான த்ராட்டில் ரெஸ்பான்ஸ்க்கு அந்த ஒவ்வொரு ட்ராப்பாக ஆயில் வரும் பார்த்திங்களா அந்த டியூப்பில். ஸோ அது வந்து கரெக்டாக இம்ப்ராப்பராக வந்தது. அதனால் வந்து வண்டியோட பவர் லைட்டாக லேக் ஆன மாதிரி இருந்தது. ஸோ ஏன் அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா பெட்ரோல் ஊற்றும் போதே வந்து வண்டிக்கு வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணி தான் ஊற்றுவேன். நான் என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 100 rupees ஆஃப் பெட்ரோல் அடிப்பேன். அதுக்கு வந்து நான் 2 ஆயில் போடுவேன். ஸோ 2 ஆயில் 100 rupeesக்கு நீங்கள் போட்டிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 20 rupeesக்கு வந்து 17 or 20 rupeesக்கு ஆயில் போடுற மாதிரி இருக்கும். மீதி 80 rupeesக்கு வந்து நீங்கள் வந்து பெட்ரோல் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ரேஷியோன்னு நான் கரெக்டாக சொல்கிறேன். ஏன்னா நான் அப்படி தான் பெட்ரோல் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து வண்டியில் வந்து ஒயிட் ஸ்மோக் வந்து அதிகமாக வராது. எப்போ ஒயிட் ஸ்மோக் அதிகமாக வரும்னா கோல்டு வண்டி நல்லா மழை பெஞ்சு அப்படி சில்லுன்னு இருக்குல்ல அப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா தான் எனக்கு வந்து இது வரும், ஒயிட் ஸ்மோக்காக இருக்கும் வண்டியில். மற்றபடி வந்து உங்களுக்கு வராது. தென் வேறு என்ன மெயின்டெனன்ஸ் எல்லாம் சொல்லலாம், அவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டேங்க்கில் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணுறது சும்மா 80 ரூபா 100 ரூபாய்க்கு அப்படியே அடிச்சு போடாதீங்க. ஸ்ட்ரெயிட்டா ஸோ நீங்கள் பெட்ரோலில் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடித்தா வந்து ஒரு 500 ரூபாய்க்கு அப்படி அடிச்சுக்கோங்க பெட்ரோலு. ஏன்னா நான் அப்படி தான் அடிச்சிட்ருக்கேன். அதனால் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்க்கில் வந்து எப்போவுமே ஒரு ஆஃப் டேங்க் பெட்ரோல் வந்து நான் என் வண்டியில் இருக்கும். அதனால் என்னென்னா இந்த டேங்க்கில் வந்து ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ரொம்பமாக மினிமமாக பெட்ரோல் வண்டியில் அடிச்சிட்டு இருந்தோம்னா தான் நமக்கு வந்து அந்த ரஸ்ட்டு ஃபார்மேஷன் வந்து வரும். எப்படின்னா டேங்க்கில் ரொம்ப லோவாக இருக்கும் பெட்ரோலு, ஒரு டைம் வந்து ஹையாக அடிச்சிருப்போம். ஸோ அதோட டேங்க்கில் சைடில் இருக்கிற ரஸ்ட்டெல்லாம் வந்து அந்த டைமில் வந்து உடஞ்சி உள்ளவும் அந்த சின்ன தூளெல்லாம் வந்து கார்பரேட்டரில் போய் இந்த ஜட்டில் அடைச்சிக்கும். அதனால் உங்களுக்கு நல்லா ரைடு போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஜர்க்கு ப்ராப்ளம் வரும் த்ராட்டில் கொடுக்கும்போது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பெட்ரோல் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அப்படி பெட்ரோல் போடுறதுனால உங்களுக்கு என்னென்னா ஒரே ஃபியூயல் எஃபிஷியன்சி இருக்கா, ஒரே மாதிரி ஃபியூயல் தானே உள்ளே இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு 100 ரூபாய்க்கு வந்து பாரத்தில் போடுவீங்க, 2வது 100 ரூபாய்க்கு வந்து வேறு அதை இண்டனோ இல்லை ஏசாரோ இல்லை ஹெச்பிலையோ அப்படி மாற்றி போடுறீங்க. அதனால் வந்து இன்ஜினுக்கு வந்து ஃபயரிங் ஆர்டர் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அது ரொம்பலாம் தெரியாது, சும்மா லைட்டாக பர்ஃபார்மன்ஸில் லைட்டாக சின்ன வேரியேஷன்ஸ் தான் தெரியும். பிக்கப்பில் அதெல்லாம் சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இன்ஜின் வந்து உங்களுக்கு எந்த ஆயிலுக்கு நல்லா செட் ஆகுதோ அந்த ஆயிலை மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச வரையும் ஒரே ஃபியூலான இதை ட்ரை பண்ணிக்கோங்க, அது ரொம்ப நல்லது.
எதனா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா லிங்க்ஸ் வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தென் வேறு நாள் வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ until then bye bye from APK motovlogs. This is my second channel. என்னோடய ஃபஸ்ட்டு சேனல் பார்க்கணுன்னா APK vlogsன்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள். நான் இப்போ போயிட்டு ஒரு சின்ன ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே ரைடை என்ஜாய் பண்ணிட்டு போகிறேன். வேறு எதுனா ஒரு நல்ல லொக்கேஷன் எதுனா உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். நானும் திருப்பி என் பைக்கு வந்து சர்வீஸ் கொடுக்கணும். அன்றைக்கி காரைக்கால் ட்ரிப்பு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் சர்வீஸே விடலை, எனக்கு டைமே இருக்கிறதில்ல. இப்போ பாருங்கள், எனக்கு மண்டே திருப்பி அகைன் நைட் ஷிஃப்ட்டு, திருப்பி மண்டே ரூமுக்கு போய்ட்டு ரூமிலிருந்து வீடியோஸ்லாம் எடுத்து போடணும், அகைன் ஷிஃப்ட்டுக்கு போய்ட்டு வரணும், ஏகப்பட்ட திங்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றியும் நம்ம சேனலில் போட போகிறேன் இனிமேல். நான் என்ன பண்ணுறேன், எகைன் வந்து நான் ரூமில் எல்லாம் என்ன பண்ணுறேன், சின்ன சின்னதாக நைட் ரைடெலாம் போவேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து நான் வீடியோஸாக மேக் பண்ணி போடுறேன். ஸோ ஸ்டே டியூன்டு. அடுத்த வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம RXல வந்து லாங் ரைடு போகும்போது என்னென்ன திங்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றத வீடியோஸ் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் வீடியோ மேக் பண்ணியிருப்பேன், இருந்தாலும் ஒரு சின்ன ஓவரால் ஒரு வியூ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டாடா பை பை. நான் இங்கே ஒரு சின்ன வேலையை வந்தேன், அவ்வளோதான். அந்த வேலையை பார்த்துட்டு ரிட்டன் நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். ஸோ வேறு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பாய்.